தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் இப்படி ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு கவனக்குறைவால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கான இந்த வீடியோவில் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் இன்றைக்கு காலையில் அந்த பகுதியில் நடந்த ஒரு அதிகோர விபத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா பிளேன் கிராஷை விட அதற்கு ஈக்குவலாக பார்க்கப்படுற ஒரு விபத்து இன்றைக்கான தேதியில் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த இந்த ஒரு விபத்தாக மட்டும் தான் இருக்க முடியும். இதில் 2 பள்ளி குழந்தைகள், அதாவது அக்கா தம்பி உயிரிழந்திருக்கிறாங்க. ஒரு மாணவர் விழுந்திருக்காரு. மொத்தம் 3 பேர் விழுந்திருக்காங்க. 3 பேருக்கு படுகாயங்கள் ஏற்பட்டிருக்கு. வேனில் இருந்ததே மொத்தம் 5 பேர் தான். அந்த 5 பேருக்கும் படுகாயங்கள் ஏற்பட்டிருக்கு. நல்ல வேளை, காட்ஸ் கிரேஸ், வேனுக்குள்ளே ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்கிறாங்க, ஒரு டிரைவர், அவ்வளோதான். இந்த ஒரு கொடிய கோர விபத்துக்கு காரணம் யாருன்னா தெற்கு ரயில்வே மட்டும்தான். ஆனால் தெற்கு ரயில்வே என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய கேட் கீப்பரையும் தன்னுடைய துறையையும் காப்பாற்றிக்கிடணும் அப்படிங்கிற பேரில் வேன் டிரைவர் மேலே தூக்கி பழிய போடுறாங்க. ஆனால் அங்கு சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க சொல்லிய தகவலின் பேரில் தான் இந்த வீடியோவை நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் உண்மைத்தன்மைகள் 100% இருக்கும். அதாவது அந்த ரயில்வே கேட் கீப்பர் மேலே இருக்கிற பழியை, ஒரு தவறை எப்படி வேன் டிரைவர் மேலே போட ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். உண்மையாகவே அந்த பகுதியில் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தம் ரயில்வே கேட் பகுதியில் என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். இன்றைக்கு ஜூலை 8 செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 7:45 மணி போல் இந்த ஒரு விபத்தானது நடைபெற்றிருக்கு. இந்த ஒரு விபத்து நடைபெற்றது எப்படி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வேன் வந்து KVS ஸ்கூலோடைய வேன் வந்து நின்றுருக்குது. CBSE ஸ்கூலு, ப்ரைவேட் ஸ்கூலு. அதோடைய வேன் வந்து தண்டவாளத்தை கிராஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்குது. ட்ரை பண்ணும்பொழுது தான் இந்த ஒரு கொடிய விபத்து நடந்திருக்கு. எப்படி தண்டவாளத்தை கிராஸ் பண்ணும்போது விபத்து நடக்கும்? ட்ரெயின் வரப்போகுது அப்படின்னா அந்த ஒரு சிக்னல் கேட் வந்துட்டு லாக்கில் தானே இருக்கும், மூடி தானே இருக்கும். அதுக்கு தானே கீப்பர் அங்கே உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருடைய கேள்வியுமே இங்கே இருந்துச்சு. அதே சமயத்தில் வேன் டிரைவரும் அதை நோட் பண்ணலையா, ட்ரெயின் வருது அப்படிங்கிறத. டோல் திறந்திருந்தோடனே இவர் பாட்டுக்கு உள்ள நுழைஞ்சிட்டாரா அப்படிங்கிறதையும் அனைவரும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அதற்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னன்னா, டிரைவர் மேலேயும் தப்பு இருக்குது, கீப்பர் மேலேயும் தப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு முழுக்க யார் காரணம்னு கேட்டிங்கன்னா கீப்பர் தான் காரணம். அங்கேருந்து மக்கள் சொல்கிறத கேட்கும் பொழுது கீப்பர் வந்து கரெக்டான டைமில் கேட்டை க்ளோஸ் பண்ணாமல் ட்ரெயின் வர்ற டைமுக்கு தூங்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. கீப்பருக்கு வந்து தமிழே தெரியாது அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான விஷயமா இருக்குது. ஒரு தமிழே தெரியாத ஒரு நபரை தமிழ்நாட்டில் அதே ஒரு முக்கியமான ஒரு போக்குவரத்தில் அமர வச்சு இப்படி ஒரு விளையாட்டை பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. பங்கஜ் சர்மா மது அருந்தியிருந்தார் அப்படின்ட்டு பலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் மது அருந்திருக்காரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இவர் உறங்குனது மட்டும் உண்மை அப்படின்ட்டு தான் அந்த பகுதியில் உள்ள மக்கள் சொல்கிறாங்க. அவர் கரெக்டான டைமில் கேட்டை மூடி இருந்தார் அப்படின்னா இந்த ஒரு விபத்தே நடந்திருக்காரு அப்படிங்கிறதான் எல்லாருடைய விஷயமா இருக்குது. கேட்டு திறந்துருந்தோடனே வேன் டிரைவர் என்ன பண்ணியிருக்கேன், கேட்டு தான் திறந்திருக்கு, சிக்னலே அந்த இடத்துல கிடையாது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. சிக்னல் கிடையாது அந்த இடத்துல, ஒன்லி கேட்டு மட்டும்தான், சிக்னல் கிடையாது. கேட் ஓப்பனில் இருந்தோடனே பள்ளி குழந்தைகளை ஏற்றி வந்த வேன் அப்படியே உள்ளே போயிருக்குது. ட்ரெயின் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக வந்து அடித்து தூக்கி ஒரு 50 மீட்டருக்கு வேனில் உள்ள பொருட்கள் எல்லாம் சிதறி கிடக்குது. வேனே பார்த்திங்கன்னா அந்த வேனை பார்க்கும் பொழுதே ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாக்குற விதமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த வேனில் பயணித்த மாணவிகளுடைய புத்தக பைகளாக இருக்கட்டும், செருப்பு, ஷூ, ஐடி கார்டு, அதெல்லாம் தண்டவாளங்களில் சிதறி கிடக்கும் பொழுது என்னுடைய குழந்தையுடைய ஞாபகமாக நான் இந்த புத்தகப்பையை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அந்த உயிரிழந்தவனுடைய பெற்றோர் சொல்லும் பொழுது எவ்வளவு வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறது அந்த பெற்றோர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இதுலேயும் ஒரு கொடிய விஷயம் என்னென்னா, 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி சாருமதி, 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அவருடைய தம்பி செழியனும் இந்த விபத்தில் 2 பேருமே உயிர்ந்திருக்காங்க. முதல்ல சாருமதி மட்டும்தான் ஸ்பாட் அவுட், அந்த இடத்துலேயே உயிர்ந்திருக்காங்க. மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பிறகு தான் அவருடைய தம்பி செழியனும் உயிரிழந்தார் அப்படின்ட்டு தகவல் தெரிவிக்கப்பட்டது அவங்க குடும்பத்துக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த குடும்பத்தினுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு கொஞ்சமாக யோசிச்சு பாருங்க. யாருக்குமே இந்த ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது, எதிர்க்க கூட வரக்கூடாது என்ன பொறுத்தவரை கேட்டிங்கன்னா. ஏன்னா உங்களுடைய பெற்றோர் வந்து சொல்லி அழுகுறாங்க, பிள்ளையே போச்சு, இன்னும் எத்தனை லட்சம் கொடுத்தானே யாருக்கு வேணும், அந்த எத்தனை லட்சத்தையும் அவன் தலையில் கட்டிட்டு போக சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க நடக்குதுங்க? ஒரு அலட்சிய போக்கால் நடந்த விபத்துங்க. இதை வந்து ஒரு வேன் டிரைவர் மேலே போடுறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. ஒரு வகையில் வேன் டிரைவரும் இந்த விபத்துக்கு காரணம்தான்.
கேட்டை திறந்துறதை மட்டும் பார்த்துட்டு ட்ரெயின் வர்றதை பார்க்காம கிராஸ் பண்ணது வேன் டிரைவருடைய ஒரு தப்பு தான். ஆனால் ஒரு நினச்சி பாருங்களேங்க, கேட்டு திறந்துருக்கு, ஒரு கவர்மெண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திறந்துருக்கு. அப்படி திறந்துருக்கும் பொழுது ஒரு ட்ரெயின் வரும்னு யார்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களா? நீங்களாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களா? கேட்டு தான் திறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போவோம். அதே மாதிரி தான் அந்த வேன் டிரைவரும் போயிருக்காரு. இந்த விபத்து நடந்து முடித்த பிறகு தெற்கு ரயில்வே கொடுத்த ஒரு ரிப்போர்ட் தான் ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளான விஷயமா இருக்குது. இதற்கு ஒரு முக்கிய காரணம் யார் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். தெற்கு ரயில்வே கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் படி பார்க்கும்பொழுது எங்களுடைய டோல் கீப்பர் மேலே எந்த வித தவறும் கிடையாது. முழுக்க முழுக்க அந்த வேன் டிரைவர் மேலே தான் தவறு இருக்குது. கீப்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வேன் வந்து நின்றுருக்குது. கீப்பர்கிட்ட வந்து வேன் டிரைவர் கேட்டிருக்காரு, ஐயோ நான் ஒரு 2 நிமிஷம் நான் வந்து போயிடுறேன், பள்ளிக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுனால கீப்பர் திறந்து விட்டு வேன் போனதாக வந்து தெற்கு ரயில்வே ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, அதை அப்படியே மாற்றி ரெண்டாவது வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில் அவங்க சொன்னது, வாகன ஓட்டிகளும் சரி மக்களும் சரி இருசக்கர வாகன ஓட்டுநர்களும் சரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தாங்க. ட்ரெயின் தான் இன்னும் வர டைம் இருக்குல்ல, எங்களை விடுங்க நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தாங்க. அந்த இருசக்கர வாகனங்களை விட்ட போது தான் வேன் டிரைவரும் கூடயே சேர்ந்து போக ட்ரை பண்ணி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஒன்று சொன்னாங்க, ரெண்டாவது ஒன்று சொன்னாங்க. இது ரெண்டுமே பொய்யை வந்து மாற்றி திருச்சி பேசிகிட்டு இருந்தாங்க தெற்கு ரயில்வே. ஆனால் இதுக்கான உண்மையை அந்த கிராம மக்களும் நேரில் சம்பவத்தை பார்த்தவங்களும் சொல்லும்போது தான் அனைவருக்கும் தெரிய வருது. நேரில் சம்பவத்தை பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு டோல் கீப்பர் தூங்கிட்டு இருந்தார். கரெக்டான டைமுக்கு அவர் டோலை பூட்டவே இல்லை. அங்கே டோலில் நின்றுக்கிட்டு இருந்தவங்களும் சொல்கிறாங்க. அந்த வேன் கிராஸ் ஆன பிறகும் அந்த கீப்பர் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறாராம். ஆனால் அந்த கீப்பர் போய் உதவவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கிய விஷயமா இருக்குது. அந்த வேன் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குதுங்க. ஒரு மனுஷனாக நீங்கள் யோசிச்சு பாருங்க, தன்னுடைய பொறுப்பில் இருக்கிற டோல் அது டோலில் இருந்து டோலை மூடலைன்னா வண்டி வந்து நின்று ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ட்ரெயின் மோதிடுச்சு, கம்பிகள்லாம் அருந்து கிடக்குது, பள்ளி குழந்தைகள் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கின்றனர். அந்த சமயத்திலும் கூட அந்த டோல் கீப்பர் எவ்வளோ கல்லஞ்ச காரணம் இருந்தால் அங்கே உட்காந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பான். அந்த ஒரு உயிரோடு இருக்கிறார் அந்த மாணவர். கடவுளுடைய புண்ணியத்தில் அந்த மாணவருக்கு எதுவும் ஆகலை. அந்த மாணவர் பேட்டி கொடுக்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, டோல் கீப்பர் நின்று வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார், உட்காந்துருந்தார், எந்திரிச்சு கூட வரலைங்க அப்படிங்கிறாரு. அதாவது இந்த ஒரு சமயத்தில் தான் டோல் கீப்பர் மது அருந்தி இருந்தாரா அப்படிங்கிற கோணத்திலையும் அனைவரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு விபத்து நடப்பதற்கான ஒரு முக்கிய காரணம், அதாவது விழுப்புரம் மயிலாடுதுறை சென்று கொண்டிருந்த பேசஞ்சர்ஸ் ட்ரெயின் மோதி விபத்துக்குள்ளானதுக்கு ஒரு முக்கிய காரணம், 3 மாணவர்கள் உயிரிழந்ததுக்கு முக்கிய காரணம் அந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா மட்டுமே. இவரை காப்பாற்ற யாராலையும் முடியாது, இவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். சஸ்பென்ஷன் காசு கொடுக்குறது அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாதுங்க. இப்போ வந்து அது வந்து ஒரு பழக்க வழக்கமாகவே ஆயிடுச்சு. ஒரு தவறு நடந்துட்டு அரசு துறையில் அப்படின்னா அந்த துறை ரீதியான மேலதிகாரிகள் வர கண்டிக்கிறது அப்படிங்கிறது போய், தப்பு நடந்து போச்சுல, இந்த ஒரு 5 லட்சத்தை பிடி, காயமடைந்தவங்களுக்கு ஒரு 2,50,000, லேசான காயமடைந்தவங்களுக்கு ஒரு 2,50,000, உயிரிழந்தவங்களுக்கு 5 லட்ச ரூபா அறிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் யார் கேட்டாங்க? ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். உயிரிழந்ததெல்லாம் சின்ன குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகளுடைய உயிர் போயிருக்கு, பள்ளி குழந்தைகளுடைய உயிர் போயிருக்கு. இதுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன பதில் சொல்லுவாருன்ட்டு தெரியவே தெரியாது. என்ன பதில் சொல்ல முடியுமா? இல்லை, சொல்லுங்க பார்ப்போம். இதை வந்து ஜஸ்டிஃபைஸ், இதுக்கு வந்து ஒரு நீதியை நிலைநாட்டிடுவாரா? வாய்ப்பே கிடையாது. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னடான்னா, பச்சிளம் குழந்தைகள் இந்தியாவுடைய எதிர்காலங்கள், பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகள் இறந்ததுக்கு 5 லட்ச ரூபா. நான் சொல்கிறேன் காசே கொடுக்க வேண்டாம் தான் சொல்கிறேன், இருந்தாலும் இதை ஒப்பிட்டு பார்க்கணும். 5 லட்ச ரூபா கள்ளச்சாராயம் குடித்து கள்ளச்சாராயம் காய்ச்சி இறந்தவங்களுக்கு, இறந்த கிழவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, மோசமானவர்களுக்கு, தவறு செய்து பல கொலை குற்றங்களில் உள்ள போயிட்டு வந்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா. பள்ளி குழந்தைகள் விபத்தில், அதுவும் கவர்மெண்ட்டுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய துறையுடைய விபத்து நடந்தால் அது மூலமாக ஒரு உயிர் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த உயிருக்கான மதிப்பு 5 லட்ச ரூபாய் மட்டுமே அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. இது வந்து ஒரு ஃபேஷனாகவே ஆகிப்போச்சுங்க. ஒரு தவறு நடந்துச்சுன்னா காசு கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு ஃபேஷன் ஆகிட்டு. இந்த அக்காவும் தம்பியும் உயிரிழந்தாங்களே, சாருமதியும் செலியனும், அவருடைய பெற்றோர்கள் சொல்கிறாங்க, இன்னும் நீங்கள் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் யாருக்குங்க வேணும்? உங்கள் காசை நீங்களே வச்சுக்கோங்க, என்னுடைய பிள்ளை திருப்பி வருமா? இங்கே நம்ம முக்கியமாக சிந்திக்கக்கூடிய இன்னொரு விஷயமும் இருக்குது. ரயில்வே வந்து தங்களுடைய மேலே தப்பு இல்லை, என் மேலே தப்பு இல்லை, அந்த டிரைவர் மேலே தான் தப்புங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி டிரைவரை ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த உயிர் பிழைத்திருக்கக்கூடிய அந்த மாணவரும் சரி, அந்த டிரைவரும் சரி, ஒரே மாதிரியான பதில் சொல்கிறாங்க.
கேட்டு நாங்கள் போகும்போது திறந்தா இருந்துச்சு, கேட் கீப்பர் தூங்கிட்டு இருந்தார். நான் ஒன்றும் கெஞ்சலை, ஒரு 5 நிமிஷம் திறங்க நான் போயிடுறேன், இல்லாட்டி வாகன ஓட்டிகள் போயிட்டு இருந்தாங்க அது மாதிரி நானும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஞ்சலை. கேட்டு மூடவே இல்லை அப்படிங்கிறதா உண்மை அப்படின்ட்டு தான் வேன் டிரைவரும் சொல்கிறாங்க, அந்த மாணவரும் சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறது தான் உண்மை, அங்கே இருந்த ஊர் மக்களும் அதான் சொல்கிறாங்க. கேட் கீப்பர் தூங்கிட்டு இருந்தார், பங்கஜ் சர்மா கேட் கீப்பர் தூங்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. இந்த உண்மையை மறைச்சி தெற்கு ரயில்வே எங்கள் மேலே தப்பு இல்லை, டிரைவர் மேலே தப்பு அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணுறது சுத்தமாக நியாயம் கிடையாது. இதற்கு முழுக்க பொறுப்பு தெற்கு ரயில்வே மட்டுமே, தெற்கு ரயில்வே மட்டுமே, தெற்கு ரயில்வே மட்டுமே. இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, நேரில் பார்த்த ஐ விட்னஸ் சாட்சியோடு தான் நான் சொல்கிறேன். பல மீடியாக்களில் பேட்டி கொடுத்துட்டாங்க நேரில் பார்த்தவங்க. குழந்தைகள் உயிரிழப்புக்கும் சரி, ட்ரெயின் வந்து மோதினதுக்கும் சரி, அந்த டோல் கீப்பர் பங்கஜ் சர்மா தான் காரணம். அவருடைய மேலாண்மையாக இருக்கக்கூடிய தெற்கு ரயில்வே தான் இதுக்கு முழு பொறுப்பே இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் நம்ம இன்னொரு சைட்லேருந்து யோசிச்சு பார்த்தா, அந்த ட்ரெயின் டிரைவருடைய நிலைமை யாராவது யோசிச்சு பார்த்தீங்களாங்க? கண்ணு முன்னாடியே ஒரு 6 உயிர் போகுது, வேனுக்குள்ளே எத்தனை பேர் இருந்தாங்கன்ட்டு டிரைவருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கிடுவோமே. ட்ரெயின் டிரைவருக்கு ஒரு ஸ்கூல் வேன் வந்து முன்னாடி நிற்குது, கண்ணு முன்னாடி இத்தனை உயிர் போகுது, ட்ரெயினை டக்குன்னு சடன் பிரேக்கும் போட முடியாது. அப்படி சடன் பிரேக் போட்டால் ட்ரெயினில் இருக்கிற உயிர்களுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஸோ ட்ரெயினை சடன் பிரேக்கும் போட முடியாமல், அந்த உயிர் போகிறதையும் பார்க்க முடியாமல் அந்த பஸ்ஸை அடித்து தூக்கும்போது அந்த ட்ரெயின் டிரைவருடைய மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது வார்த்தையால் அதை வெளிப்படுத்தவே முடியாத அளவுக்கு இருந்திருக்குங்க கண்டிப்பாக. இன்னும் அந்த டிரைவர் ஆழமுழுக்க இந்த கண்ணிலேயே வச்சுக்கிட்டு தான் அவர் வண்டியே ஓட்டுவார் அப்படிங்கிறது தான் ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகள் வந்து அடிபட்டுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே ட்ரெயின்லேருந்து சில பேர் 2 பேர் வந்து காப்பாற்ற முயன்றிருக்காங்க. வெளியிருந்தும் ஒருத்தர் வந்து காப்பாற்றுற, அந்த ஊர்க்காரரு, சொந்த ஊர்க்காரரு காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த 3 பேருக்குமே ட்ரெயின் மோதிருச்சு. மேலே ட்ரெயினுக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட்டு கம்பிகள் ஓடும், அந்த கம்பிகள்லாம் அருந்து விழுந்து தண்டவாளத்தில் கிடந்திருக்குது. 3 பேருக்குமே ஷாக் அடிச்சிருக்குது. 3 பேரும் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. இந்த 3 பேர் இவங்களுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு. என்னங்க இது, இந்த வருஷம் ஆரம்பிச்சிலேருந்து நேரமே சரியில்லை, ஃபுல்லாக விபத்து விபத்து விபத்து. இன்றைக்கும் ஒரு விபத்துங்க. இது எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. கவர்மெண்ட்டுடைய ஒரு அலட்சிய போக்குனால ஏற்பட்ட விபத்துன்னு தான் நான் இதை விவரிப்பேங்க. இதில் எனக்கு முக்கியமாக கடுப்பேற்றுற ஒரு விஷயம்னா, திலகபாமா உள்ள வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்குள்ளே வந்துக்கிட்டு உடனே அந்த ஸ்பாட்டுக்கு கடலூர் அந்த ஸ்பாட்டுக்கு திலகபாமா உடனே ஒரு 2 அடியால் கூப்பிட்டு போயிட்டு மீடியாட்ட பேட்டி கொடுத்துட்ருக்குறாங்க. எங்களுடைய அந்த காப்பாற்ற வந்தாங்களா அந்த 3 நபர்கள், ஒருத்தர் உள்ளூர்காரரு, 2 பேர் வந்து அந்த விழுப்புரம் மயிலாடுதுறை 56813 அப்படிங்கிற நம்பர் கொண்ட ட்ரெயினில் உள்ள பேசஞ்சர்ஸ் தான் அந்த 2 பேர், ஒருத்தர் அந்த ஊர்க்காரரு. இந்த 3 பேரில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் போய் காப்பாற்ற போனாங்களாங்க. அந்த திலகபாமா அம்மா சொல்லுது, மக்கள் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் போய் காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, அவங்களும் இன்னைக்கு படுகாயம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் கிடையாதுங்க, 2 பேர் பேசஞ்சர்ஸு, ஒருத்தர் வந்து உள்ளூர்காரர். இதுலேயும் வந்து அரசியல் பண்ணணுமாங்கிற ஒரு எச்ச கேள்வி, ஒரு எச்ச எண்ணம் தான் என்னுடைய மனதுக்குள்ளே இருக்குது. கொஞ்சம் கூட யோசிக்காமல் இங்கேயும் நான் அரசியல் பண்ண வருவேன்னு உள்ளே வந்து இறங்குறது. திலகபாமா இதே தப்பு தான் அஜித்குமார் அவர்கள் இறந்தப்பமும் பண்ணாங்க. காவலர்கள் தாக்கி உயிரிழந்தாரா, அவர் இறந்தப்பமும் திலகபாமா இதே தப்பை தான் பண்ணுச்சு. அவர் வீட்டுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு அங்கே போய் அரசியல் பேசிகிட்டு இருக்கு. யாருக்குன்னே அந்த அம்மா மன உளைச்சலில் இருப்பாங்க, இன்னும் போய் அரசியல் பேசி எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு அரசியல் பண்ண இதான் நேரம் கிடச்சிச்சா? எப்படின்னு தேர்தல் வரப்போகுது, போய் ஒரு 2 கடையில் போய் பஜ்ஜியை சுட்டிங்களா வடையை சுட்டிங்களான்னு சத்தங்கிட்டாமல் கிடக்காம இந்த மாதிரியான சீரியஸான இஷ்யூக்கள்லாம் வந்து உங்களுடைய அரசியல் எண்ணத்தை, எச்ச எண்ணத்தை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யாமல் இருங்க திலகபாமா. அதை மட்டும் தான் நான் இந்த இடத்துல சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன்.